இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். 16 முதல் 19 வரையிலான வசனங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இன்றைய நற்செய்தி ஆழத்திலிருந்து மீட்பு. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் 24 மணி நேரத்தில் 494 மில்லிமீட்டர் என்ற அளவில் மழை கொட்டியது. மழை மாத்திரமின்றி சில நீர்த்தேக்கங்களும் திறக்கப்பட்டதால் சென்னை வெள்ளக்காடாகியது. 250க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மரிக்கவே சென்னை பேரிடர் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. இயற்கை சென்னையை வெள்ளத்தால் மூழ்கடிக்க மீனவர்களோ நகரத்தை தங்கள் கருணை செயல்களால் நிறைந்தனர். மீனவர்கள் சுமார் 400 பேருக்கும் அதிகமானவர்களை துணிச்சலுடன் மீட்டனர். அநேக வீடுகள் தண்ணீரில் மூழ்கி வாகனங்கள் மிதந்து கொண்டிருந்தன. தங்களை அர்ப்பணித்த இந்த மீனவர்களின் கருணையும் திறமையும் மட்டும் இல்லையெனில் மரித்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்கும். பொதுவாக வாழ்வில் இது போன்ற புயல்களை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம். ஆனால் நம்பிக்கை இழக்கும் நாட்களை நாம் நிச்சயமாக சந்தித்திருப்போம். அப்பொழுது பாதுகாப்பற்றவர்களாய் உணர்விலும் மனதிலும் ஆவியிலும் பாதிக்கப்பட்டிருப்போம். வெள்ளம் நம் தலைமேல் புரண்டோடும், ஆனால் நாம் விரக்தி அடைய தேவையில்லை. சங்கீதம் 18இல் தாவீதின் எதிரிகள் அநேகராயும் பலவான்களாயும் இருந்ததை வாசிக்கிறோம். ஆனால் தேவன் அவர்கள் அனைவரிலும் பெரியவராய் இருந்தார். எவ்வளவு பெரியவர்! மிக பெரியவரும் மிக வல்லவருமாய் இருந்தார். எனவே அவரை வர்ணிக்க தாவீது பல உருவகங்களை பயன்படுத்துகிறார். ஆழமான ஜல பிரவாகத்தினின்றும் பலமான சத்துருக்களிடமிருந்தும் ரட்சிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர்! நம் வாழ்வை மூழ்கடிக்கும் ஜலப்பிரவாகம் பெரியதாயும் ஆழமானதாய் இருந்தாலும் இயேசுவென்றே அவர் நாமத்தை நாம் கூப்பிடுகையில் நமக்கு போதுமானவராய் இருக்கிற பெரியவர் அவர்.